பொய்யான ஒரு மோதிரம், பொய்யான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சோதரம் அபிஷேகம் உங்களுக்கு காணாமல் போனா பரவாயில்லை. அல்லேலூயா. ஏன்னா காணாம போச்சு நீ தெரியும். இளையகுமாரன் திரும்பி வருகிற பொழுது தகப்பன் அவனுக்கு மோதிரத்தை தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. சோதரம் அபிஷேகம் பெறாதவர்கள் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பொழுது அபிஷேகம் கிடைக்கிறது. ஆனா அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள் அல்லது சோதரம் பொய்யான அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நான் ஆவியில நிரம்புறேன் சொல்லுகிறவர்களுக்கு அதை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். அல்லேலூயா. எப்படி அந்த பொய்யான அபிஷேகம் வரும்? அதெல்லாம் உண்டா உண்மையா அப்படின்னு பார்த்தா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனம் 12 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யாரு? விழுந்து போன தூதனை பற்றி வசனம் சொல்லுகிறது. நீ எப்படிப்பட்டவன்? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நம்ம மீட்கப்படும் நாளுக்கு கண்ட முத்திரையை யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பான்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ விழுந்து போன தூதன் யாரா? அவனே ஒரு முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுவான்? சோதரோ உங்க அபிஷேகத்தை காணாமல் போக பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா வேற ஒரு பொய்யான மோதிரத்தை மாட்டி விட்டுருவான். அல்லேலூயா.